வேடன் இந்த பேரை இப்போதைக்கு கேள்விப்படாதவங்களே இருக்க முடியாது அப்படிங்கிற சூழல் தான் நிலவிட்டு அந்த வேடன் கூட அண்ணன் திருமா வீடியோ காலில் பேசியிருக்காரு. அப்போ அந்த உரையாடல் பார்க்கவே ரொம்ப நெகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு உரையாடலா இருந்துச்சு. வேடனோட வரிகள், வேடனோட பாடல், வேடன் போற எல்லா இடங்கள்லயும் வணக்கம் சொல்றது, அந்த சுயமரியாதையோட இருக்கிறது, கருப்பு உடை அணியிறது அப்படிங்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட இந்த திராவிட கொள்கைகள், பெரியாரிய கொள்கை, இந்த தமிழ்நாட்டு அரசியலை ரொம்ப உற்று நோக்கிற ஒரு நபரா வேடனை நம்ம உணர முடியுது, பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது அண்ணன் திருமா கூட வேடன் பேசும்போது அவர் பகிர்ந்துகிட்ட அந்த வார்த்தைகள், அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே அண்ணன் திருமாவோட அரசியலையும் வேடன் எவ்வளவு தூரம் கவனிச்சிருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. வேடனோட வரிகளுக்கும் அண்ணன் திருமா களம் அமைச்சு கொடுத்திருக்காரு, அல்லது அவரும் ஒரு காரணம் அப்படிங்கிறது ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு விஷயமா, தமிழ்நாட்டை கடந்து வேடன் மாதிரியான நபர்களுக்கு எவ்வளோ பெரிய தாக்கத்தை அண்ணன் திருமா ஏற்படுத்தியிருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா இருக்கு. நாம் அடிக்கடி சொல்வோம், நம்ம பேசும்போது பதிவுகளில் நிறைய முறை பதிவு பண்ணியிருக்கோம், அண்ணன் திருமா வெறும் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் இல்லை ஏதோ ஒரு சாதிக்கான கட்சி தலைவர் அப்படிங்கிறது இல்லாமல் அவர் ஒரு நூற்றாண்டுக்கான ஒரு தலைவன் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து அழுத்தம் திருத்தமா பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு நூற்றாண்டுக்கான தலைவன், மக்கள் தலைவன் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. ஏதோ ஒரு கட்சியின் தலைவராவோ ஒரு ஜாதியின் தலைவராவோ இருந்தால் அவரை பேச வேண்டிய அவசியம் நமக்கு இருக்க போறது இல்லை. வாழ்த்துக்கள் தம்பி, நல்லா இருக்கு, நல்லா புரட்சிகரமா இருக்கு. உங்க பாடல்ல சொல்லப்படுற அந்த சொல்ற நீங்க கருத்து இருக்குங்க இல்லையா, அது ரொம்ப புரட்சிகரமா இருக்கு, நல்லா இருக்கு. நாங்க 35 வருஷமா பேசுற அரசியல நீங்க ஒரு 2 நிமிஷம் பாட்டுல சொல்லிடுறீங்க. அது நீங்க பேசுறதுனால என்னால அந்த பாடுறதுக்கான தைரியம் கிடைக்குது. கரெக்ட். அது தைரியமா இருங்க, நாங்கெல்லாம் இருக்கிறோம். நீங்க நல்லா வரணும், தேசிய அளவுல வரணும். வேடனோட அந்த ஒரு வார்த்தை அப்படிங்கிறத நம்ம உற்று கவனிக்க வேண்டியது இருக்கு. நீங்க பேசுவதால் தான் நான் இங்க தைரியமா பாட முடியுது அப்படிங்கிற அந்த வார்த்தை நம்ம ரொம்ப கவனம் கொள்ள வேண்டியதா இருக்கு. நம்ம தொடர்ச்சியா மே 17 மாதிரியான இயக்கவாதிகளோட, கொள்கைவாதிகளோட, பெரியாரிஸ்டுகளோட பழகிற வாய்ப்பு கிடைக்குது, அவங்களோட உரையாடுற வாய்ப்பு கிடைக்குது. அப்படி பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, இத்தனை நெருக்கடிகளை தாண்டி நம்ம களத்துல பயணிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு, ஊடகங்கள் புறக்கணிக்குது, செய்திகளை வெளியிட மாட்டேங்குது, இதையெல்லாம் தாண்டியும் கூட நாம அவ்வளவு வழக்குகளை வாங்கி காவல்துறையோட நெருக்கடிகளை சந்திச்சு, ஆளுங்கட்சிகளோட நெருக்கடிகளை சந்திச்சு, ஏன் இப்படி மக்களுக்காக களத்துல போராடணும், கொள்கையை விட்டு கொடுக்காம ஏன் களத்துக்கு வரோம் அப்படின்னா, அந்த போராடக்கூடிய களத்தை உயிர் போட வச்சுக்கிட்டு அடுத்த தலைமுறை கிட்ட கொடுக்க வேண்டிய கடமையும் கட்டாயமும் நமக்கு இருக்கு. அந்த களத்தை நம்ம இழந்துடக்கூடாது அப்படின்னு தோழர்கள் நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த களம் நம்ம போராட்டங்கள், நம்ம போராட்டங்களாலேயே நம்ம விரும்புற அந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிறது மலர்ந்துருமா, ஈழ தேசம் அப்படிங்கிறது மலர்ந்துருமா, இல்ல தனித்தமிழ்நாடு இந்த மாதிரியான கோரிக்கைகள் ஏதாவது நிறைவேறிடுமா அப்படின்னா நிச்சயம் இல்லை, அது எங்களுக்கும் தெரியும் அப்படிம்பாங்க. நிச்சயமா அது முடியாது. அது நம்ம காலத்திலேயே அது நிகழ்ந்துராது. அதுக்கான வாய்ப்புகளும் குறைவுதான். ஆனா அந்த போராட்ட களம் அப்படிங்கிறது அதை உருவாக்கி வைக்கணும், உருவாக்கி அதை உயிர் போட அடுத்த தலைமுறைகள் கையில கொடுக்க வேண்டிய தேவையும் கடமையும் நமக்கு இருக்கு அப்படிம்பாங்க. உதாரணத்துக்கு அந்த களத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, RSS பேரணி நடத்துறான் அப்படின்னா அந்த RSS பேரணியை எதிர்க்கவும் அனுமதி கொடுக்க கூடாதும் அப்படிங்கிறதுக்கான குரல் தமிழ்நாட்டில இருந்து தான் எழும். அந்த எதிர்ப்பு, RSSங்கிற மிக வலுவான கட்டமைப்பை, ஒரு பயங்கரவாத கும்பலோட கட்டமைப்பை எதிர்க்கக்கூடிய ஒரு களம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அதை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் உடனடியாக ஒரு பேரணியை அறிவிப்பாங்க. RSS பேரணிக்கு அனுமதி கொடுக்க கூடாது, அது எதிர்க்கணும் அப்படின்னு கடுமையா எதிர்ப்பாங்க. அது எதிர்க்க முடியாத கட்டத்துல போகும்போது அவங்க பேரணி நடத்துற அன்னைக்கே அதே இடத்துலயோ இல்ல அந்த பக்கத்து இடத்துலயோ ஏதோ ஒரு இடத்துல தாங்களும் ஒரு பேரணி நடத்துவோம் அப்படின்னு எதிர்த்து அறிவிப்பாங்க. விடுதலை சிறுத்தைகள் அதை ரொம்ப தீவிரமா RSS எதிர்க்கிறதுல விடுதலை சிறுத்தைகள் மாதிரி ஒரு இயக்கத்தை நம்மளால பார்க்க முடியாது. ஒரு பலம் வாய்ந்த கட்சி, தேர்தல் அரசியல் இருக்கிற இயக்கங்கள் பண்ணுது, கொள்கைவாதிகள் பண்றாங்க. ஆனாலும் ஒரு தேர்தல் அரசியல் இருக்கிற ஒரு கட்சி, தேர்தல் அரசியலுக்காக, வாக்குகளுக்காக அனைத்து கட்சிகளும் பல்வேறு விதங்கள்ல சமரசம் செஞ்சுக்குது. ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொள்கை தான் எனக்கு முக்கியம், அரசியல், தேர்தல், பதவி, அதிகாரம் எல்லாமே எனக்கு 2ஆம் பட்சம் தான், என் கொள்கையை சமரசம் செஞ்சுக்கிட்டு அரசியல் பண்ணுங்கிற தேவையே எனக்கு இல்லை, அதனால அரசியல் ரீதியா நான் எவ்வளவு பின்னடைவு செஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு நிக்கிற ஒரே ஒரு கட்சி, ஒரே ஒரு தலைவன் அண்ணன் திருமாவளவன் தான்.
RSS பேரணி நடத்துறான்னா எதிர்பேரணி அறிவிப்பார். சனாதனம் கோவில குறித்து அண்ணன் திருமா தவறா பேசிட்டாருன்னு அவன் ஊடகங்களோட பலத்தை வச்சுக்கிட்டு ஒரு பொய் செய்தி அண்ணன் திருமாக்கு எதிராகவும் விசிகாக்கு எதிராகவும் கட்டமைச்சானா, ஆமாண்டா நான் பேசினேன், நான் ஒன்னும் தனியா பேசல, என்னோட கருத்தை பேசல, நீ எழுதி வச்சிருக்கிறதா பேசுறேன்னு லட்சக்கணக்கில் சனாதனம் என்ன சொல்லியிருக்கு, பெண்களை குறித்து என்ன இழிவா பேசியிருக்குன்னு புத்தகங்களை அடிச்சு பிரச்சாரத்துல களமிறங்குவார். ஐயோ, பொது புத்தியில நம்மளை தவறா கொண்டு போய் சேர்க்கிறான், நம்மளை தப்பா சித்தரிக்கிறான், மக்கள் கிட்ட போகுது, நம்ம ஒரு தேர்தல் அரசியல் கட்சி, நாம வளர்ந்து வந்துட்டு இருக்கிற கட்சி, நம்ம மன்னிப்பு கேட்டுருவோம் அப்படின்லாம் பண்ண மாட்டாரு. ஆமா நான் பேசினேன், நான் ஏன் கருத்தா பேசல, இவன் சொல்லி வச்சிருக்கான், இவன் எழுதி வச்சிருக்கான், இந்த அயோக்கிய பயலோட முகத்திரை கிழிக்கத்தான் நான் பேசினேன்னு புத்தகம் அடிச்சு சனாதனம் என்ன பெண்கள் குறித்து பேசியிருக்கேன்னு புத்தகம் அடிச்சு கொடுப்பாரு. சமரசமாக மாட்டார். சனாதனம்னா பொட்டு வைக்கிறது, கயிறு கட்டுறது, தாலி கட்டிக்கிறது அப்படின்னு இவனுங்கெல்லாம் ஊடகத்துல உட்கார்ந்துட்டு வாதத்தை திருப்பிக்கிட்டு இருக்கும்போது, சனாதனம்ங்கிறது நாம மத குறியீடுகள் கிடையாது, சனாதனம் அப்படிங்கிறதே தீட்டு கொள்கை, தீண்டாமை, தீட்டையும் தீண்டாமையும் எதிர்க்கிறது தான் சனாதன எதிர்ப்பு, பொட்டு வச்சுக்கிறத மறுக்கிறதுக்கு பேர் சனாதன எதிர்ப்பு இல்லை அப்படின்னு அடிச்சு வாதத்தையே திசை திருப்பக்கூடிய வல்லமை பொருந்தியவர் தான் அண்ணன் திருமாவளவன். இப்படி தமிழ்நாட்டுல நீங்க இந்தியா முழுக்க பாஜக எதிர்ப்பு வேற எங்கேயும் எந்த மாநிலங்கள்லயும் இல்லையா அப்படின்னா இருக்கு. மேற்கு வங்கத்துல இருக்கு, கேரளாவில் இருக்கு, பல்வேறு மாநிலங்கள்ல குறைவாவோ அதிகமாவோ சிறுபான்மையாவோ பெரும்பான்மையாவோ இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் கொள்கை ரீதியில திராவிட ஆரிய போர் அப்படிங்கிற அந்த நிலையில பாஜகவை எதிர்ப்போம். இந்துத்துவமா திராவிடமா, ஜனநாயகமா பாசிசமா அப்படிங்கிற கொள்கை பேசி மக்களை பண்படுத்தி வச்சிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. அதுல மிக முக்கிய பங்கு அண்ணன் திருமாவளவனோடது. திராவிட கட்சிகள் தேர்தல் அரசியலுக்காக, வாக்கரசியலுக்காக சமாதானப்படுத்திக்கிட்டாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்த இடத்துலையும் துளி அளவு கூட இந்துத்துவத்தை விட்டே கொடுத்ததில்லை. களத்தில் இறங்கி செருப்பு கழட்டி அடிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. RSS, பாஜக போன்ற எந்த பேரத்துக்கும் அடிபணியாத மனிதர். உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு ஓய்வில்லாத சூரியன் யாருன்னா அண்ணன் திருமாவளவன் தான். வேற யாரையும் சமகாலத்துல அவரோட ஒப்பிடவே முடியாது. இப்படி உழைச்சிட்டு இருக்கிற மனிதரை தமிழ்நாடு முழுக்க அறிந்திருந்தாலும், அவர் உழைப்பு தமிழ்நாட்டுல பெருமளவுல போய் சேர்ந்திருந்தாலும், தமிழ்நாட்டை கடந்து சென்று சேர்ந்து அவரோட கொள்கைகள்ல ஈர்க்கப்பட்டு அவர் பக்கபலமா இருப்பாரு. இந்த மாதிரியான இயக்கவாதிகள் தொடர்ச்சியா ஒரு களத்தை உருவாக்கி இருக்காங்க. நம்ம முதல்ல சொன்ன பாத்தீங்களா களத்தை, அந்த பேசக்கூடிய இன்னைக்கு RSS எதிர்த்து அம்பேத்கர் மண்ணிலே இன்னைக்கு RSS எதிர்த்து ஒரு பேரணி நடத்த முடியாது. RSS பேரணியை வழங்கக்கூடாதுன்னு ஒரு எதிர்பேரணியை நடத்த முடியாது, அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிட முடியாது. மகாராஷ்டிராவிலே, உத்தரப்பிரதேசத்துல அப்படி ஒரு இயக்கத்தை கட்டிட முடியுமா? கடவுள் மறுப்பு பேசிட முடியுமா? சாதியை எதிர்த்து சமத்துவத்துக்கான ஒரு இயக்கத்தை கட்டிட முடியுமா? நாத்திகம் பேசி ஒரு இயக்கத்தை வளர்த்துற முடியுமா? இந்துத்துவத்தை எதிர்த்து ஒரு இயக்கத்தை வளர்த்துற முடியுமா? உத்தரப்பிரதேசத்துல முடியுமா? மத்திய பிரதேசத்துல முடியுமா? உத்தரகாண்ட்ல முடியுமா? ஏன் டெல்லியில முடியுமா? ஏன் பாஜக எதிர்ப்பு தீவிரமா உள்ள மேற்கு வங்கத்துல தான் கொள்கை ரீதியா எப்படி ஒரு இயக்கத்தை முடிச்சிட முடியுமா? டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் பண்ணாப்ல, பாஜகவை எதிர்த்து அரசியல் பண்ணாப்ல, காங்கிரஸ் எதிர்த்து அரசியல் பண்ணாப்ல. ஆனாலும் அவரும் அதே இந்துத்துவத்தை, நானும் ராமர் கோயில் கட்டுவேன், நானும் ராமர் கோயிலை ஆதரிக்கிறேன் அப்படின்னு ராமர் கோயிலுக்கு இவரும் போய் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தார். அதனாலதான் கொள்கை ரீதியா ஒரு இயக்கத்தை கட்டமைக்கல அப்படின்னா, நீ வெறுமனே ஊழல், மாற்றம், முன்னேற்றம், இல்லைன்னா நாங்க மாடர்னான கட்சி, புதுசா வந்தவங்க அப்படின்னா ஒரு 10 வருஷத்தை தாங்கிறது பெரிய விஷயம். அப்படித்தான் அரவிந்த் கெஜ்ரிவாலோட கட்சி இன்னைக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கு. கொள்கை ரீதியில நம்ம வலுவா நிக்கணும். அப்பதான் நீங்க பதவியில இல்லைன்னாலும், ஆளுங்கட்சியா இல்லைன்னாலும் அந்த இயக்கம் கட்டுக்கோப்பா இருக்கும், மீண்டு வரவும் முடியும். இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி கட்சியெல்லாம் நம்ம கட்டமைச்சோம் அப்படின்னா மீண்டு வர முடியாது. கொள்கையா கட்டமைக்கும். அந்த களம் இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல முடியாதது, டெல்லியில முடியாதது, மத்திய பிரதேசத்துல முடியாதது, மேற்கு வங்கத்துல முடியாதது, ஏன் கேரளாவிலே கூட முடியாதது தமிழ்நாட்டுல சாத்தியம். கேரளாவிலையும் ஒரு முதலாளித்துவம், கம்யூனிசம், பாஜக தான் இருக்கே தவிர அங்க இந்துத்துவத்தை நோக்கி நகர்ல, இந்துத்துவத்தை நோக்கி தீவிர பிரச்சாரம் செய்யல. அதனாலதான் இன்னைக்கும் வெளிப்படையா அங்க சாதி இருக்கு, சாதிய பேரை பின்னாடி போட்டுருக்கான். அப்போ வேடன் அவர்கள் எவ்வளவு கூர்மையா தமிழ்நாட்டு அரசியலை உற்று நோக்கியிருக்காரு, மொழி அரசியலை உற்று நோக்கியிருக்காரு, இந்துத்துவ சனாதன அரசியலை உற்று நோக்கியிருக்காரு, அண்ணன் திருமாவோட உழைப்பை உற்று நோக்கியிருக்காரு அப்படிங்கிறது அவரோட அந்த வாஞ்சை நிறைந்த, அன்பு நிறைந்த அந்த பேச்சிலே நம்மளால உணர முடியுது. கண்டிப்பா உங்களை நேர்ல சந்திக்கணும். கேரளா வந்தா கண்டிப்பா வீட்டுக்கு வாங்க, உங்க உடல் நலத்தை பார்த்துக்குங்கன்னா நீங்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா, நீங்க வெறும் வாய் வார்த்தைக்கு ஒரு தலைவர் பேசுறாரு, அவரை நம்ம
நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், சரி பேசுறாரா, கனெக்ட் பண்ணி விடுங்க, பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும்னா இதெல்லாம் பேச முடியாது. வேடனுக்கு அண்ணன் திருமாவோட உழைப்ப முழுமையா தெரியாம இப்படியான வார்த்தைகளை உதிர்க்க முடியாது. நீங்க பேசுறதுனாலதான் என்னால பாட முடியுதுன்னோ, உங்களோட உடல் நலத்தை கவனிச்சுக்கிங்க, நீங்க ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிற அந்த வார்த்தை அவரை ரொம்ப இன்டென்ஸா, அவரை ரொம்ப நெருக்கமா அவரோட செயல்பாடுகளை கவனிக்காம இந்த மாதிரியான வார்த்தைகளை உருக்க முடியாது. சும்மா போற போக்குல நானும் திரும்ப தமிழ்நாட்டிலே கூட ஓகேப்பா பரவாயில்ல, இப்பதான் வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இப்போ மாதிரி கொஞ்சம் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்கன்னா போதும் அப்படின்லாம் பேசுறதை தாண்டி உங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க, நீங்க இருக்கிறதுனாலதான் நான் என்னால பாட முடியுது அப்படிங்கிறதெல்லாம் அப்பட்டமா வேடன் போன்ற ஆட்களுக்கு அண்ணன் திருமா களம் அமைத்து கொடுத்திருக்காரு. ஏன் உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை பேசிட்டாரு, மலேரியா டெங்கு மாதிரி அதை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு பேசும்போது கூட அன்னைக்கு துணை நின்னது யாரு? உதயநிதி மேற்கோள் காட்டி பேசக்கூடிய ஆள் யாரு? அண்ணன் திருமா தான். அப்படி அண்ணன் திருமா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் இல்ல பட்டியலினத்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் இல்ல, தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டை கடந்து இந்தியாவுக்கும் கிடைச்ச ஒரு நூற்றாண்டுக்கான ஒரு மிக பெரும் தலைவன். அவரை நாம இன்னும் இளைஞர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்கு. வேடனோட தமிழ்நாட்டு அரசியல் கவனிப்பு அப்படிங்கிறது வியக்க வைக்குது. இந்த அரசியல் புரிதலோட, இந்த கொள்கை புரிதலோட இவரை மாதிரி வேகமா பிரபலம் அடைஞ்சு வர நபர்களை கண்டு அகம் மகிழுது, உள்ளம் நெகிழுது நமக்கு. வேடனோட உயரம் இன்னும் கூடிக்கொண்டே போகட்டும். அந்த உயரம் கூடும்போது இங்க சமத்துவம் அகல பரவிக்கொண்டே இருக்கட்டும் அப்படிங்கிறதுதான் நம்மளோட எண்ணமாகவும் ஆசையாகவும் இருக்கு. வெறுமனே வேடனை பத்தி பேசினா வியூஸ் போகும், வெறும் ஏதோ ஒரு டாபிக் கிடைச்சிருச்சு பேசலான்னு இல்லாம, அந்த களத்தை உருவாக்குற அரசியல் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க இயக்கங்கள் போராடுறது, கட்சிகள் போராடுறது, மக்களுக்காக குரல் கொடுக்கறது, தினந்தோறும் போராட்ட களத்துல நிக்கிறது, கொள்கைகளை பரப்புறது, பேசுறது அப்படிங்கிறது வெறுமனே சும்மா வெறும் அடையாள அரசியல் கிடையாது. அது ஒரு களத்தை நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கு உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க, உருவாக்கி நம்ம கிட்ட கொடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறத உங்ககிட்ட நம்ம பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. இயக்கவாதிகளை ஏதோ எங்கேயோ கத்திக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. நமக்கான களத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க, நாம நிக்கிறதுக்கான பேசுறதுக்கான உரிமையை பெற்று தந்துகிட்டு இருக்காங்க, அல்லது உறுதிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, அதை பறிபோகிடாம பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். நன்றி, வணக்கம்.